வணக்கம். உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? இன்றைக்கி காலையில் இந்த கதை நான் படித்தேன். ஸோ இந்த பேராசை பெருநஷ்டம் அப்படின்ற ஒரு மாரல் நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே கேட்டிருப்போம். ஸோ அது கதையும் சொல்லுவாங்க, இந்த பொன்முட்டையிடுற வாத்துன்னு சொல்லிட்டு. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். என்ன கதைனா, ஒரு ஊரில் ஒரு பெரிய மகா கஞ்சன் இருந்தானா. அவன் கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கிட்ட கடவுளே, எனக்கு இப்போ ஒரு 1,00,000 பணம் தேவைப்படுது. எனக்கு நீங்கள் 1,00,000 பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே கடவுள் முன்னாடி 1,00,000 கொடுத்தாராம். கொடுத்துட்டு போயிட்டாராம். சரி, கேட்ட உடனே கடவுள் கொடுத்துட்டாரே, இவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுன்னு சொன்னால் நான் அந்த தேங்காவை உடைக்கிறேனே சொல்லியிருக்க மாட்டேனே, அப்படியே நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இருந்தாலும் மனசு உறுத்துது. என்னதான் இருந்தாலும் ஒரு 1,00,000 கொடுத்தாரு, நம்ம தேங்காய் உடைச்சிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு. பக்கத்தில் தேங்காய் கடைக்காரங்கிட்ட போய் கேட்டால் தேங்காய் 5 ரூபான்னு சொல்கிறான். 5 ரூபாவா? அவ்வளோ கொடுத்தாலாம் நான் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பக்கத்தில் இன்னொரு கடைக்கு போகிறாரு. அங்கேயும் என்ன சொல்கிறான், 5 ரூபான்னு சொல்கிறான். சரி, 5 ரூபா ரொம்ப விலை அதிகமாக இருக்குது, எனக்கு கம்மியான விலையில் வேணும்னு கடைக்காரர்கிட்ட கேட்கும்போது, இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போங்க, ஒரு தோப்பு இருக்கும், அந்த தோப்பில் போனீங்கன்னா கம்மியான விலையில் கிடைக்கும் அப்படின்றான். அவனும் அந்த தோப்புக்கு போகிறான். தோப்பில் போய் கேட்டால் 3 ரூபா ஒரு தேங்கன்றான். 3 ரூபாவும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சொல்லி முடித்ததுக்கப்புறமேட்டு அந்த கடைக்காரன், அந்த தோப்பில் இருக்கவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோன்னா ஒரு தேங்காய் மரம் இருக்கும், அந்த தென்னை மரத்தில் நீயே ஏறி பறிச்சுக்கோ, 1 ரூபா தேங்காய் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போய் பார்த்தாக்கா மரம் ரொம்ப ஹைட்டாக இருக்குது, இவனுக்கு மரம் ஏறவும் தெரியாது. அந்த மரத்தோட எட்ஜு பார்த்திங்கன்னா ஒரு ஆற்றுக்கு மேலே அப்படியே போயிட்டுருக்கு, ஓகேவா? ஸோ ஆறு பார்த்திங்கன்னா வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கு, தண்ணி ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. அந்த கரை ஓரத்தில் ஒரு தென்னை மரம் இருக்குது. இவன் பேராசை யாரை விட்டுச்சு, சரி 1 ரூபா தானே சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கனாக்கா, மெதுவாக அந்த தென்னை மரத்து மேலே ஏறி போயிடுறான். போகிற வழியிலே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் மடியில் அந்த 1,00,000 பணத்தை கட்டிக்கிட்டு இருக்கான். கீழே பார்த்தா வெள்ளம் போயிட்டே இருக்குது, பயங்கரமாக போயிட்டுருக்கு. தென்னை மரத்தில் இவன் ஏறிடுறான். ஏறினோடனே என்ன ஆகுதுனாக்கா, கால் வழுக்கிடுது இவனுக்கு பயங்கரமாக. ஏறும்போது ஏன்னா புதுசாக மரம் ஏறுறான் இல்லையா, வழுக்கிடுது. வழுக்கி விட்டோடனே ஒரு தென்னை மட்டையை பிடிச்சிக்கிட்டு தொங்க ஆரம்பிச்சிடறான். தொங்க ஆரம்பித்தோடனே அந்த பக்கத்தில் பார்த்தா ஒரு யானையை வச்சுக்கிட்டு யானை பாகன் இருந்தாராம். அவர்கிட்ட ஒரு உதவின்னு கேட்டு, இந்த மாதிரி உன் யானையை எடுத்துகிட்டு இங்கே நிப்பாட்டு, நான் இறங்கிடுறேன். ஸோ எனக்கு உதவி செஞ்சுட்டுனா நான் உனக்கு ஒரு 10,000 பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகா கஞ்சன் சொல்கிறான். யானை பாகனுக்கு ஒரே சந்தோஷம். அடடா, கஷ்டப்பட்டு கேட்டாலும் 10 ரூபாய் அவனை கொடுக்க மாட்டேன், இவன் 10,000 கொடுக்குறேன்றானே, சரி ஓகே அப்படின்ட்டு யானையை கரெக்டாக நிற்க வச்சுட்டு யானை மேலே இவன் ஏறுறான். ஏறிட்டு என்ன பண்ணிடுறானாக்கா, அந்த ஆளை காலை பிடிச்சிட்டுது, இழுக்கிறதுக்காக தொங்க போதுன்னா யானை மெதுவாக நழுவி போயிடுச்சு. ஐயோ, யானை போயிட்ட உடனே இவனுக்கு என்ன ஹைட்டில் இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு விதமான பயம். இவன் என்ன சொல்லிடுறான், மட்டையை விட்டுடாதீங்க, நான் உங்களுக்கு 10,000 கொடுத்துட்றேன், தயவு செஞ்சு மட்டையை விட்டுறாதீங்க அப்படின்ட்டு அந்த மகா கஞ்சன்கிட்ட சொல்கிறான். இவனுக்கு ஒரே சந்தோஷம். அடடா, என்னடா இது, நம்ம மட்டையை விடாமல் இருந்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பணம் கிடைக்குமே, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 கிடைக்குமேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுடுறான். கடைசியில் பார்த்தா இப்போ இவங்க 2 பேருமே தொங்கிட்டு இருக்காங்க. அங்கே அந்த பக்கமாக போகிற ஒரு ஒட்டகம் வச்சுக்கிட்டு ஒருத்தர் இருக்காரான். அவரை கூப்பிட்டு இந்த ஒட்டகத்தை கொஞ்சம் நிப்பாட்டி எனக்கு கொஞ்சம் காப்பாற்றுங்க அப்படின்போது அவனும் ஒட்டகத்தை போய் நிப்பாட்டுறான். ஒட்டகத்துக்கு மேலே ஏறி அவங்கள மறுபடியும் போய்ட்டு கிளைம் பண்ணுறான். கிளைம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒட்டகம் முன்னாடி போயிடுச்சு. முன்னாடி போய்ட்டு இந்த ஒட்டகக்காரன் என்ன சொல்கிறான், மேலே இருக்கவங்ககிட்ட, நீங்கள் மட்டையை மட்டும் விட்டுடாதீங்க, உங்களுக்கு நான் 5,000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். கடைசியில் என்ன ஆகுதுன்னா, எவ்வளோ 10,000 ஒருத்தன் கொடுக்குறேன்றான், 5,000 கொடுக்குறேன்றான், நம்ம ஒரு 10,000 கொடுக்குறோன்னு சொன்னோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கணக்கு போட்டுகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ரொம்ப பேராசையில் கணக்கு போடுறது அவனுக்கு தெரியல, மனக்கணக்கு. அதனால் விரலை விட்டு எண்ணி கணக்கு போடும்போது என்ன ஆகுதுன்னா, மட்டையை விட்டுடுறான். கீழே 3 பேருமே விழுந்துடுறாங்க. 3 பேரும் விழுந்து அந்த தண்ணியில் எல்லா பணமும் அடிச்சுக்கிட்டு போயிடுது. இவங்க 3 பேர் உயிர் தப்பிச்சா போதுன்ற சாமின்னு கரை ஒதுங்குறாங்க. சூப்பராக இருக்குல்ல? பேராசை பெருநஷ்டம். அது அவனுக்கு மட்டும் இல்லை, அந்த எண்ணத்தில் இருக்க எல்லாருக்குமே பேராசை பெருநஷ்டன்றது இந்த கதை சொல்லியிருக்கு. ஸோ வாழ்க்கையிலையும் அதே மாதிரி தான், அளவுக்கு மீறி நம்ம ஆசைப்பட்டோம்னா இருக்கிறதும் இல்லாமல் போய்டுன்றது தான் இந்த கதையோட ஒரு மாரல். ஸோ நீங்களும் லைஃப்பில் அளவான பணம், அழகான வாழ்க்கைன்னு வாழுங்க. ரொம்பலாம் ஆசைப்படாதீங்க, சரியா? நன்றி.